ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நான் சோபனா. சமைத்துக் கொண்டிருப்பது ஏழுமலை. இன்னைக்கு என்ன எங்க வீட்டுல ஸ்பெஷல்னு பார்க்கலாம். காலையில டிஃபனுக்கு வந்து என்ன ஸ்பெஷல்? இட்லி மத்தி மீன் குழம்பு. மத்தி மீன் குழம்பு வஞ்சிரமா இருக்கும், வராலா இருக்கும்லாம் நினைச்சிடாதீங்க. மத்தி மீன் குழம்பு மீன் கிலோ 1000 ரூபாய் விற்கிறான். அதெல்லாம் வந்து எங்க கிச்சன்ல வந்து எதிர்பார்க்க முடியாது. எங்களுக்கு எப்பவுமே மத்தி மீன் தாங்க. 100 ரூபாய்க்கு போய் வாங்கினோமா, குழம்பு வச்சோமா, சாப்பிட்டோமா முடிஞ்சு. 1000 ரூபாய் கொடுத்து வஞ்சிர மீன் வாங்கினாலும், 100 ரூபாய் கொடுத்து மத்தி மீன் வாங்கினாலும், வஞ்சிர மீனை விட மத்தி மீன்ல தான் சத்துக்கள் வந்து ரொம்பவே அதிகம். வஞ்சிர மீன் வாங்க முடியாததுக்கு சொல்ற கம்பி கட்டுற கதையாவும் மாதிரி உங்களுக்கு தெரியலாம். இருந்தாலும் அதான் உண்மை. வாங்க குழம்பு எப்படி வைக்கிறாருன்னு பார்க்கலாம். வந்து இப்போ 5 மாசம், 5வது மாசத்துல இருக்கேன். 3 மாசம் வரைக்குமே சாப்பாடு எதுவுமே பிடிக்கல. நான்வெஜ் சுத்தமா பிடிக்கல. அந்த ஸ்மெல் பண்ணும்போதே வந்து வாமிட் வந்துடும். அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து 5வது மாசம்ன்றதுனால சாப்பாடுலாம் வந்து கொஞ்சம் நல்லாவே பிடிக்குது. நான்வெஜ்லாம் ஓகே, ஏத்துக்குது. இன்னைக்குதான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு எங்க வீட்டுல வந்து மீன் குழம்பு வைக்கிறாங்க. நான் சாப்பிட போறேன் இன்னைக்கு தான். ஸோ அதனால இன்னைக்கு சூப்பரா வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். அதனால அவரும் பார்த்து பார்த்து வச்சிட்டு இருக்காரு மீன் குழம்பு. எப்பவுமே மீன் குழம்பு வந்து எங்க வீட்டுல மண் சட்டியில தான் வைப்போம். மீன் குழம்பு அப்பதான் வந்து டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி திக்கா இருந்தாதான் எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நல்லா திக்காவே வந்து மீன் குழம்பு வச்சுட்டாரு. ஒரு பொண்ணுக்கு நல்ல குணமான கணவர் கிடைச்சாலே அவங்க லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதுலயும் சமைச்சு போடுற புருஷன்லாம் கிடைச்சா அவங்க லைஃபே சொர்க்கம் தான். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் தான். பொண்ணுக்கு பெரிய சுமையாவே பாக்குறது என்னன்னா அடுப்படி தான். அந்த அடுப்படியில இருந்தே ஒரு விடுதலை கிடைச்சிச்சு அப்படின்னா அதுக்கு மேல என்ன வேணும்? ஒரே ஜாலியா ஜிம்கானாதான். அந்த மாதிரி என் லைஃப் ரொம்ப ஜாலியாவே ஹாப்பியாவே போயிட்டு இருக்குது. எப்படி இருக்கு டேஸ்ட்னு சொல்லி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ரொம்பவே சூப்பரா வச்சிருந்தாரு. மீனை சுட சுட கொதிச்சிட்டு இருக்க குழம்புல மீனை போட்டு அப்படியே கொத்தமல்லி தழவி தூவி இறக்கிட்டா மீன் குழம்பு வந்து ரெடி. இதுக்கு வந்து நாங்கள் இட்லி தான் இன்னைக்கு வச்சிருந்தோம். இந்த மீன் குழம்பு மீதி இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு களி மாதிரி செஞ்சு அது கூட சேர்த்து வச்சு சாப்பிடுவோம். இன்னும் ரொம்ப 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 டேஸ்டா அருமையா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வச்ச மீன் குழம்பு நாளைக்கு சாப்பிட்டோம்னா அதோட டேஸ்டே வேற லெவல். கிராமத்துல இருக்கும்போது கண்டிப்பா அது தெரியும். பழைய சாதத்தோட சேர்த்து சாப்பிட எல்லாமே வந்து மீன் குழம்பு சூப்பரா இருக்கும். நல்லா சுட சுட கம கமன் மீன் குழம்பு சூப்பரா எங்க வீட்டுல ரெடி ஆயிடுச்சு. சும்மா டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும். சூடா 4 இட்லி எடுத்து வச்சு அது மேல எனக்கு வந்து எப்பவுமே இட்லிக்கு மேல நல்லா மீன் குழம்பு கறி குழம்பு அந்த மாதிரி வச்சா இட்லிக்கு மேல ஊத்தி நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். எனக்காக தான் அவர் போட்டுட்டு இருக்கிறாரு. நல்லா மேல நல்லா ஃபுல்லா பரவுற மாதிரி ஊத்திட்டு அதை நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். எங்க வீட்டுல வந்து லேடிஸ் தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைக்கணும், ஜென்ட்ஸ் வந்து உட்கார்ந்த இடத்துல சாப்பிடணும் அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினம் தான். அந்த பாலிசி தான் எங்க வீட்டுல வந்து நாங்க ஃபாலோ பண்றோம். எப்பவுமே எங்க வீட்டுக்காரர் எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. நான் உட்காந்து சாப்பிடுவேன். நானும் எடுத்துட்டு வந்து கொடுப்பேன், அவர் சாப்பிடுவார். 2 பேருமே ஈக்குவல் தான். இன்னைக்கு இட்லி மீன் குழம்போட எங்க சண்டே வந்து சூப்பரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.